எங்க ஜன்னல நீங்க எட்டி பார்க்கவே தேவையில்லை. எங்க வீடுகள்ல கண்ணீர் தான் அதிகமாக சிந்தி கொண்டிருக்கிறது. சிரிப்பு மழை மாறணும்னா மக்களாக உங்கள் கையில தான் இருக்கு. இஷ்டத்துக்கு எழுதுறதும் அழகான வார்த்தைகளால் சுரண்டி பாக்குறது வேண்டாம். பொது வாழ்க்கையில பார்க்க குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ரொம்ப தாங்க முடியாத சோகங்கள் உண்மையிலே ஒரு திரைத்துறை மக்களுடைய வாழ்க்கையில இருக்கும். என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன போர்ட்ரே பண்ண விதம் வேறையா இருக்கும். புகழுக்காகவும் பணத்திற்காகவும் ஒரு குடும்பத்தை மேலெடுத்து செல்வதற்கு தவறான வழியை பயன்படுத்தவே வேண்டும். தவறான வழிகளில் பயன்படுத்தி பேரும் புகழும் அடையிறதுக்கு எல்லாரும் காத்திருக்காங்க. அதை தாண்டி வரதுக்கு ஒரு குடும்பமும் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால கைத்தட்டல் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, யாரோட குடும்பத்தையும் யாருமே கெடுக்க வேண்டாம். எங்களுக்கு அன்பு மட்டும் கொடுங்க. எங்க எல்லாரு குடும்பங்களும் திரைத்துறை மக்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோகங்களையும் வழிகளையும் உங்களை மாதிரி அவங்களும் மனுஷங்க தான் புரிஞ்சுக்கிட்டு. திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பொது வாழ்க்கையில பார்க்க குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ரொம்ப தாங்க முடியாத சோகங்கள் உண்மையிலே ஒரு திரைத்துறை மக்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஸோ எல்லாரும் இந்த மேடையில நிற்கும் பொழுது இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன போர்ட்ரே பண்ண விதம் வேறையா இருக்கும். ஸோ ரொம்ப அன்பான குடும்பமா அழகான குடும்பமா ஒரு திரைத்துறையில இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கணும், மாறணும் அப்படின்னு சொன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொறுமையும் நம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் நான் அடிக்கடி என்னோட இன்ஸ்டா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்ற விஷயம் நல்லது மட்டுமே நீங்க அன்பு மட்டுமே பகிருங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்றேன். புகழுக்காகவும் இல்ல பணத்திற்காகவும் ஒரு குடும்பத்தை மேலெடுத்து செல்வதற்கு தவறான வழியை பயன்படுத்தவே வேண்டாம். ஏன்னா திரைத்துறையில தவறான வழிகளில் பயன்படுத்தி பேரும் புகழும் அடையிறதுக்கு எல்லாரும் காத்திருக்காங்க. அதை தாண்டி வரதுக்கு ஒரு குடும்பமும் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால எங்ககிட்ட நீங்க கைத்தட்டல் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, புகழ்ந்து பேசலைனாலும் பரவாயில்ல, யாரோட குடும்பத்தையும் யாருமே கெடுக்க வேண்டாம். எங்களுக்கு அன்பு மட்டும் கொடுங்க. எங்க எல்லாரு குடும்பங்களும் வாழும். எங்க ஜன்னலை நீங்க எட்டி பார்க்கவே தேவையில்லை. எங்க வீடுகள்ல கண்ணீர் தான் அதிகமாக சிந்தி கொண்டிருக்கிறது. சிரிப்பு மழை மாறணும்னா மக்களாக உங்கள் கையில தான் இருக்கு. இஷ்டத்துக்கு எழுதுறதும் அழகான வார்த்தைகளால் சுரண்டி பாக்குறது வேண்டாம். எல்லாருடைய திரைத்துறை மக்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோகங்களையும் வழிகளையும் உங்களை மாதிரி அவங்களும் மனுஷங்க தான் புரிஞ்சுக்கிட்டு நீங்க சப்போர்ட் பண்ணாலும் எல்லா குடும்பங்களும் மகிழ்ச்சி இருக்கும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், அன்பை மட்டும் காட்டுங்க, நல்லது மட்டும் நினைங்க. நல்லது நினைச்சதுனால மட்டும்தான் இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒரு குடும்பமா இருக்கும். ஸோ நீங்களும் அதே அன்பை எங்களுக்கு கொடுங்க போதும். இப்போ மேரேஜ் அப்படின்னா முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய விஷயம்னா என்னவா இருக்கும்? ஆக்சுவலா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின். மேரேஜ்ல நம்ம என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா பொறுமை, அப்புறம் நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாத கணவன் மனைவி வாழவே முடியாது. ஸோ நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில கடந்துதான் இந்த இடத்துல நான் இப்போ நிற்கிறேன். ஸோ அதுக்கு என்னோட பொறுமையை ரொம்ப பெரிய காரணமா இருந்தது. நான் எப்பவுமே பெண்களுக்கா இருக்கட்டும் ஆண்களுக்கா இருக்கட்டும் ஒரே விஷயம் நான் சொல்லிக்கிறேன். எவ்வளவு நாள் நம்ம ஊர் அடிச்சு ஒலையில போட்டாலும் கடைசியில நிலைக்க போறது ஒண்ணுதான், அன்பு மட்டும்தான் ஜெயிக்கும், நல்லது மட்டும்தான் நிலைக்கும். பேருக்காகவும் புகழுக்காகவும் பகட்டுக்காகவும் வாழாமல் அன்புக்காக வாழுங்கள். அன்புக்காக வாழ்ற வாழ்க்கை மட்டும்தான் நிஜம். அப்படிதான் எங்க குடும்பமும் இருக்கு. ஸோ நீங்க எல்லாரும் எப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தீங்கனாலும் சரி, இல்லை எப்போ ஒரு பொது மேடைகளில் யாரை பார்த்தீங்கனாலும் சரி, அந்த குடும்பம் வாழட்டும்னு நினைங்க, நல்லதே நினைங்க. ஸோ அப்போ மட்டும்தான் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். சார் நிறைய கடி ஜோக் சொல்லுவாங்க. எப்படி இந்த கருத்து அண்ட் கடி ஜோக் ஒரு ஹியூமர் அண்ட் ஒரு ரொம்ப கருத்தான விஷயங்கள் எப்படி அது? ஆக்சுவலி அது ஒரு தப்பான ரூமர் நினைக்கிறேன். ஹியூமர்லாம் அவர் அதிகமா வீட்டில் பண்ணவே மாட்டார். அவர் கொஞ்சம் சீரியஸான டைப். இல்லை, மேடை ஆளுமைன்னு ஒன்று இருக்கு, குடும்ப வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு. அவர் மேடைகளில் பேச வைக்கிறதும் சிரிக்க வைக்கிறதும் குழந்தைங்களை கூட சிரிக்க வச்சுருவாரு. பட் நான் அவரோட ஜோக்குக்கு அதிகமாக சிரிக்க மாட்டேன். ஏன்னா குழந்தையிலேருந்தே நான் அந்த ஜோக்கை பார்த்து வளர்ந்து வரேன். ஏன்னா அவர் இந்த மாதிரி இருக்கப்பலேருந்து நான் பார்த்து வளர்ந்து வந்த ஒரு பொண்ணு. ஸோ என்னுடைய ரொம்ப ஆக்சுவலாக நிறைய உங்க மீடியாலே அது வேற மாதிரி போட்டுறையா இருக்கும்னு நினைக்கிறேன். Behind Notes exclusive ரோபோ சங்கர் வீட்டு கல்யாணம் powered by ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, கொளத்தூர் பாபு கேட்டரிங் அண்ட் அனுஜ் டைல்ஸ்.